வெல்கம் டு மை ஸ்பைடி கேமிங். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கேம் சிமுலேட்டர் 2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்டா ஜிடி சான் அண்ட்ரீஸ் போடாமல் இது போடுறீங்கன்னு கேட்கலாம். என்னோடய மொபைல் ரொம்ப ஹேங் ஆகுது கைஸ். என்னால் இப்போதைக்கு அந்த கேமு போட முடியாது. நான் வந்து மெமரி கார்டெல்லாம் வாங்கிட்டு நான் அந்த கேம் ப்ளே நான் போடுறேன் கைஸ். ஏன்னா நம்ம ஸ்டோரேஜெலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க கைஸ். ஏன்னா நம்ம ஒரே ஃபோனில் தான் வீடியோவும் பண்ணுறோம், எடிட்டிங்கும் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அதனால் ஃபோனு ரொம்ப ஹேங் ஆகி போச்சு. ஆனால் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் கழித்து நான் கண்டிப்பாக ஜிடி சான் அண்ட்ரீஸ் பார்ட் 3 பார்ட் 4 நான் போடுறேன் கைஸ். ஓகே, இந்த குப்பை பிடிச்ச இடத்த நம்ம க்ளீன் பண்ணலாம். என்ன இது ரொம்ப கேவலமாக இருந்தது. இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரொம்ப நீட்டாக்கிட்டோம். ஓகே, நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிக்கலாம். என்ன இது ரொம்ப இன்ஜின் சவுண்டு மாதிரி பர்ற அப்படின்னுது. சரி, ஃபஸ்ட்டு கடையை ஓப்பன் இல்லை வேணாமா, இல்லை சரி ஓப்பன் பண்ணிடலாம். இது அமேசானில் போயிட்டு நம்ம வந்து கேமிங் மிஷின் போய் வாங்கிடலாம். எங்கடா ஏதோ கேமிங் மிஷின் நம்ம இப்போதைக்கு சீப்பான ரேட்டுக்கு வாங்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்குது. இப்போதைக்கு இது வாங்கிடலாம். ஓகே, 2 ஆர்டர் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா வெளியே வேணால் திருடா ஏதாவது வரானான்னு பார்க்கலாம். என்ன ப்ரோ சொல்கிற, திருடா வருவானா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இந்த கேமில் திருடா வருவான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒருத்தன் ஏதோ ஒரு மாஸ்க்கு போட்டு ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தன் வருவான். ஓடி டப்புன்னு வெடிச்சிருவான், மனித வெடிகுண்டு மாதிரி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த பொருள்லாம் விற்றுடலாம். ஏன் ப்ரோ இது பொருளாக விற்கிற, பிசி வாங்க வேண்டியதான்னா அதான் நான் சொன்னேன்ல கைஸ், அந்த மனித வெடிகுண்டு வெடிச்சிருவான். அப்புறம் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் அடுக்கிட்டு அது ஒரு கடுப்பான வேலையாக இருக்கும். அதான் நான் கேமிங் மிஷின் ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு பிசி வாங்கிக்கலான்ட்டு என்ன ஒரு முடிவில் இருக்கேன் கைஸ். ஓகே, நம்ம இந்த சேரையும் போய் விற்றுடலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு கையில் ஒரு பேட்டு நான் வாங்கிட்டேன் கைஸ். இன்னொரு கேட்டகரியும் வருவானுங்க. எப்படின்னா கேம் விளாட்ற மாதிரி அப்படியே வருவானுங்க. அப்புறமேட்டு காசே கொடுக்காம போயிடுவாங்க. அவங்களுக்காக கரெக்டாக ரெடியாக இருக்கு. ஓகே, நம்ம இது அப்படியே கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, அந்த மிஷின் எடுத்துகிட்டு வரலாம். எனக்கு ஒரு சந்தேகங்க, எப்படிங்க இந்த ஒரு சின்ன போட்டியில் போயிட்டு இவ்வளோ பெரிய மிஷினை போய் எடுத்துகிட்டு வருவானுங்க. லாஜிக்கலி இங்கே கொஞ்சம் இடிக்க தான் செய்யுது. கேமில் நம்ம லாஜிக்கெலாம் பார்க்க முடியாது. சரி, இது கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ கொஞ்ச நேரத்தில் நான் பயந்தே போயிட்டேங்க. திடீர்னு அந்த மனித வெடிகுண்டு தான் வந்துட்டான்னு நினச்சிட்டேன். அவன் இதுக்கு பேர் மனித வெடிகுண்டு தான் அவனுக்கு நான் பேர் வச்சுருக்கேன். ஏன்னாங்க அவன் எப்போ வருவான் எப்படி வருவானே தெரியாது. ஆனால் வர வேண்டிய இடத்துல கரெக்டாக வந்துடுவான். அதனால தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, நம்ம ஏதாவது வேறு மிஷின் இருக்கான்னு பார்க்கலாம். வேறு ஏதாவது நல்ல ஒரு மிஷின். ஓகே, இந்த ஒரு மிஷின் இருக்குது. ஒரு 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு மிஷின் எடுத்துகிட்டு போய் பழைய மிஷின் விற்றுடலாம். ஏன்னா அதில் காசு கம்மியாக தான் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு புது மிஷினும் வாங்கிக்கலாம், இது போட்டு இடைக்கி போட்டு. ஓகே, இதோட கோட்டா முடிஞ்சிச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் கைஸ். ஓகே, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு போயிடலாம். இங்கடா போடா, ஏதோ லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் கைஸ். ஓகே, நம்ம 3வது ஃப்ளோரில் இருக்கோம் கைஸ். ஓகே, கதவு தர்றா. ஓகே, கதவு திறந்தாச்சு. இப்போ போய் படுத்து தூங்கிட்டு நெக்ஸ்ட்டு டேவுக்கு போகலாம். ஓகே, இப்போ போயிட்டு அது ஒரு நேரத்துக்கு வந்திருக்கோம், போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் கேமிங் மிஷினை. இதுனா டக்குன்னு நம்ம போய் அவனை திடீர்னு எப்போ வேணாலும் திருட வருவான், எப்போ வேணாலும் பொருளை எடுத்துகிட்டு போவான். அதனால் நம்ம எப்பயுமே உஷாராக தான் இருக்கணும். ஓகே, நம்ம கடைக்கு வந்தாச்சு. ஓகே, ஷட்டரை திறந்துடலாம். ஓகே, மிஷின் வந்துருச்சு. கரெக்டாக இங்கே போய் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்படி கரெக்டாக இப்படி இந்த ஆங்கிளில் கரெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு மிஷினை ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் கைஸ். சரி இப்போ வாங்க நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டு ஏதாவது சரி என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலையே. சரி இப்போ கட்டை எடுத்துகிட்டு வெளியே நிற்போம். எவனாவது வரானான்னு பார்க்கலாம். இது வரல, ஏன்னா திருடன் எப்போ வேணாலும் வருவான். சில தடவை மனித வெடி குண்டு வருவான். சரி நம்ம இங்கே ஸ்ப்ரே அடிச்சுட்டு காவலுக்கு நிற்போம் வெளியே. சரி ஏதாவது ஆர்டர் போடலாமேன்ட்டு நான் இங்கே வந்தேன். சரி நம்மக்கிட்ட காசு வேறு அவ்வளோக்கு இல்லை. ஓகே, அமேசானில் போயிட்டு நம்ம ஒரு லைட்டை ஆர்டர் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, ஒரு லைட்டு நடுவில் இருக்கிற லைட்டு நல்லா இருக்கு. சரி இது 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, கொஞ்ச நேரம் கழித்து வந்துடும். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க கைஸ். அப்போ தான் நான் புது வீடியோ போட முடியும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவே நான் நைட்டு 2 மணிக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் தம்பின்னு நினச்சி லைக் சப்ஸ்கிரைப்லாம் கொஞ்சம் பார்த்து என்னென்னு பண்ணி விடுங்க கைஸ். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னல் ஆகும். சரி வாங்க. ஓகே, நம்ம கடைக்கு ட்ரம்ப்பே வந்திருக்காப்புல. பரவாயில்ல, நம்ம கடை நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப்பே வராப்புல. சரி வாங்க, அது ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்க்கலாம் சீப்பாக. ஏசி இருக்குது. சரி ஆர்டர் பண்ணுவோம். என்னங்க போக மாட்டேங்குது. ஐயோ, நம்ம வீட்டுக்கு காசு இல்லையா, என்னங்க பண்ணுறது. சரி என்னங்க இவன் குடிகாரம் மாதிரி வந்துக்கிட்டு நம்ம கிட்ட தள்ளாடிக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் இங்கே காவலுக்கு நிற்போம். ஏன்னா எப்போ வேணாலும் திருட வருவான். நம்ம இங்கேயே நிற்கலாம். ஓகே, நம்ம கடைக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ அங்கே ப்ளூ கலரில் போனான் பார்த்தீங்களா, அவன் தான் மனித வெடிகுண்டு. சரி இப்போ வாங்க ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம். இப்போ இந்த ஏசி ஏதாவது ஆர்டர் பண்ண முடியுதா? என்னங்க இப்பயும் முடியலைங்க, என்னங்க இது. சரி நம்ம இடத்த க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 பேர் வந்தாங்க. என்னங்க 3 பேர் வந்ததுக்கு இந்த இடம் இவ்வளோ குப்பையாகி போச்சு. இது எவனாவது நம்புவானா? இந்த கேமில் கொஞ்சம் கடுப்பான விஷயம் என்னென்னா கைஸ், இது 2 பேர் வந்தாவே ஏதோ டேங்க் லாரி எடுத்துகிட்டு வந்த மாதிரி குப்பையை அவ்வளோ அள்ளி போட்டுட்டு போயிடுறாங்க. நான் தான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு. பாருங்கள், கடைக்கு 3 பேர் வந்தாங்க, இவ்வளோ அழுக்காயிருச்சாம்மா. சரி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த கேம்லேயே ஒரு கடுப்பான விஷயம் என்னென்னாங்க, இந்த 3 பேர் வந்தாவே ஏதோ ஒரு டேங்க்கு ஏதோ குப்பை வண்டி வந்த மாதிரி அவ்வளோ குப்பையாகி போயிடுது. க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. நான் உங்களுக்கு கொஞ்சமாக ஏதோ கட் பண்ணி ஏதோ போட்டுட்ருக்கேன். ஓகே, நம்ம கடைக்கு ட்ரம்ப் வந்திருக்காப்புல. ஓகே, ஏசி ஆர்டர் பண்ணலாமான்னு நினச்சா நம்மளால் இப்போ ஆர்டர் பண்ண முடியல. சரி திரும்பி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதான்ட்டு. அப்படியே அதே தான் வரல. இதுக்கு எதுக்கு இதை கிளிக் பண்ணன்னு எனக்கு தெரில. சரி வெளியே வரலாம். இதோ இவன் தான் இந்த ப்ளூ கலரில் ஒரு சட்டை போட்டிருக்கான் இல்லையா, இதோ இவன் தான் மனித வெடிகுண்டு. இவங்கிட்ட உஷாராக தான் இருக்கணும். நான் பிசி வாங்கியிருப்பேன். இவன் டப்புன்னு வெடிச்சிட்டா அப்புறமேட்டு திரும்பி எல்லாம் பழைய இது மாதிரி எல்லாம் இது பண்ணி அவங்க கஸ்டமர்ஸ்லாம் போய் அதெல்லாம் நம்மளுக்கு தலைப்புலி பிடிச்ச வேலை. அதனால தான் நான் கேம் மிஷின் வாங்கிட்டேன். சரி இப்போ இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். வேணும்னா சொல்லுங்கள், நம்ம இதோட செகண்ட் பார்ட் போடலாம். பாய்.